ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லது. மறுபடியுமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வந்திருக்கிற யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நாங்கள் எடுத்துக்கொள்வோம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனத்தை அடிப்படையாக கொண்டு இந்த நாளிலே நாங்கள் வேதத்தை நாங்கள் தியானம் செய்ய போகிறோம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். குடும்பத்தை அழகாக அலங்கரியுங்கள் என்கிற தலையங்கத்துக்கூடாக நாங்கள் இந்த நாளிலே செய்தியை நாங்கள் கேட்க போகிறோம். நாங்கள் வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 1ஆம் பேதுரு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5வது வசனம் வரை. அந்தப்படி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். ஒரு விசை தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவருக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுப்போம். நல்ல தெய்வமே, இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை பொழுதிலே சபையாக எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை உம்முடைய கரத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பிதாவே, நீர் விரும்புகிற ஒரு மனுஷனாக மனுஷியாக ஒரு குடும்பமாக எங்களை நீர் உருவாக்கும். நீர் விரும்புகிற காரியத்தை விடயங்களை ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்தும். அதில் உறுதியாய் நிற்க அதன்படி வாழ பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் கேட்ட இந்த வசனத்தை பேதுரு அங்கு தெளிவாக எழுதுகிறார். நீங்கள் யோசிக்கலாம், இது மனைவியை குறித்து எழுதப்பட்டுகிற ஒரு விஷயம் தானே அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். உங்களுக்கு தெரியுமா, வேதத்திலே சபையை அநேக காரியத்துக்கு ஆண்டவர் ஒப்பிட்டு பேசியிருக்கிறார். சபையை குறித்து திராட்சை தோட்டம், ஒரு தோட்டத்துக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார், ஒரு வீட்டுக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார், அதுபோல் ஒரு குடும்பத்துக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார். பலவிதமான ஒரு அடையாள ஊமைகளினாலே ஆண்டவர் சபையை குறித்து பேசியிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், தொடர்ச்சியாக பாஸ்டர் நரேஷ் எபேசி புஸ்தகத்திலிருந்து அடுத்த நிலை சபை அதை குறித்து தொடர்ச்சியாக அவர் பேசி வந்தார். இப்போ அவர் தொடர்ச்சியாக அங்கே எபேசி புஸ்தகத்திலிருந்து தொடர்ச்சியாக அவர் பேசி வருகிறார். இந்த நாளிலும் கூட நீங்கள் அந்த தலையங்கத்தை போடுங்க. அப்படி அந்த தலையங்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய குடும்பத்தை அழகாக அலங்கரியுங்கள் என்கிற ஒரு தலையங்கத்துக்கூடாக தான் நானும் பேச போகிறேன். இது நானும் பேச போகிறது, நான் குடும்பம் என்று சொன்னால் நீங்கள் யோசிக்கக்கூடாது. சபை நிறைய சபையை குறித்து பேசினார், ஒரு குடும்பத்தை குறித்து பேசுகிறார் அப்படின்னு சொல்லி நான் 2 காரியத்தையும் ஒப்பிட்டு பேச போகிறேன். குடும்பத்தை ஆண்டவர் எதற்காக சபையோடு இழுத்து பேசுகிறார், குடும்பமும் சபையும் எப்படியாப்பட்ட நிலையில் இருக்கிறது, அதுக்குள்ள ஒற்றுமை எப்படியா இருக்கிறது, அதை குறித்து தான் இந்த நாளிலே நான் பேச போகிறேன். இப்போ நீங்கள் வாசிக்க கேட்ட அந்த வார்த்தையிலே 2வது வசனத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது அதில் இலகு தமிழ் வேதத்தில் அப்படின்னா புதிய மொழிபெயர்ப்பில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 2வது வசனம் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், தூய்மையும் பயபக்தியும் உள்ள உங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் கண்டும் உங்கள் அழகு வெளி அலங்காரத்தில் தங்கி இருக்கக்கூடாது. தலைமுடியை பின்னுதல், தங்க நகைகளை அணிதல், விலை உயர்ந்த உடைகளை உடுத்துதல் ஆகிய வெளியான அலங்காரத்தினால் அல்ல, அது உங்கள் உள்ளத்தில் அழகாகவே இருக்க வேண்டும். சாந்தமும் அமைதியும் உள்ள ஆவியே அழிந்து போகாத அழகை கொடுக்கிறது. அவ்விதமாக அழகே இறைவனின் பார்வையில் உயர்ந்த மதிப்புள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் முதலாவதாக அந்த குடும்பத்தை அழகாக அலங்கரியுங்கள் என்கிற அந்த தலையங்கத்திலே முதலாவதான ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் பார்ப்போம். 2வது ஸ்லைடில் நீங்கள் போடுங்க. அன்பினால் அலங்கரிக்க வேண்டும். குடும்பத்தை என்னத்தினால் அலங்கரிக்க வேண்டும்? அன்பினாலே நாங்கள் குடும்பத்தை அலங்கரிக்க வேண்டும்.
அதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். எப்படி எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் அன்பினாலே அலங்கரிக்கலாம். அந்த ஃபோட்டோவில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஹார்ட் இருக்குது. அந்த ஹார்ட்டுக்குள்ள ஒரு குடும்பம் இருக்கிறாங்க. அதை நீங்கள் அதை காணலாம். இப்போ ஒரு குடும்பத்துக்கு அன்பு என்பது பிரதானமான ஒரு காரியமாக இருக்கிறது. அன்பு இல்லாவிட்டால் அந்த குடும்பத்தில் சந்தோஷம் இருக்காது. அன்பு இல்லாட்டா அந்த குடும்பத்தில் என்ன இருக்காது? மகிழ்ச்சி இருக்காது. அன்பு இல்லாட்டா அந்த குடும்பத்தில் ஒரு நல்ல ஒற்றுமை இருக்காது. அன்பு தான் எல்லாத்துலேயும் மிகவும் முக்கியமுள்ளதாக இருக்கிறது. அன்பே பிரதானம் உள்ளது என்று சொல்லி வேதம் தெளிவாக எங்களுக்கு சொல்லுகிறது. எனவே இந்த நேரத்தில் இதை குறித்து பேசுகிற பொழுது உங்களுடைய குடும்பத்தை அழகாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய இருதயத்திலே அன்புள்ள ஒரு நடத்தை உங்களுக்கு தேவையா இருக்கிறது. உங்களுடைய குடும்பத்திலே அன்பை நீங்கள் காண்பிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இது குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, சபைக்கும் பொருந்தும். ஏன் சபைக்கும் பொருந்தும் என்று சொன்னால், இந்த சபை ஒரு குடும்பமாக இருக்கிறது. இந்த குடும்பத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படியாக சம்பாதித்தார் என்று சொன்னால் அதுக்கு வேதம் இப்படியான ஒரு பதிலை சொல்லுகிறது. யோவான் 3:16 வசனத்தை நீங்கள் வாசித்தால் ஆண்டவர் இப்படியாய் சொல்லுகிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒரு மனுஷனும் கெட்டு போவது ஆண்டவருடைய விருப்பம் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் தெளிவாக கேட்டீங்கன்னு சொன்னால் இந்த நான் பிரசங்கிக்கிற அந்த காரியம் உங்களுக்கு அழகாக புரிந்து கொள்ள முடியும். ஒருவனும் கெட்டு போவது தேவனுடைய திட்டம் இல்லை. உங்கள் பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்கள், ஒருத்தனும் கெட்டு போகிறது தேவனுடைய திட்டம் இல்லை. ஒருவரும் கெட்டு போகிறது ஆண்டவருடைய விருப்பமே இல்லை. அப்போ ஆண்டவர் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னையே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இயேசுவையே ஒப்பு கொடுத்தார். எப்படி ஒப்பு கொடுத்தார் என்று சொன்னால் அவருடைய ஜீவியத்தையே அவர் ஒப்பு கொடுத்தார். எதற்காக? இந்த சபையை மீட்டுக் கொள்வதற்காக, இந்த குடும்பத்தை சம்பாதிப்பதற்காக, அன்பின் நிமித்தமாக அவருடைய ஜீவியத்தையே ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். இந்த ஒப்பு கொடுத்தல் எப்படி வந்தது என்று சொன்னால், உங்களையும் என்னையும் ஆண்டவர் அன்பு கூறுகிறபடியினாலே அந்த ஒப்பு கொடுத்தலுக்கு ஆண்டவர் வந்தார். அப்ப எங்களுடைய குடும்பங்கள் அழகானதாக மாற வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு ஒப்பு கொடுத்தல், அர்ப்பணிப்பு மிகவும் அவசியம் உள்ளதா இருக்கிறது. எந்த அர்ப்பணிப்பு அவசியம்? அன்பின் அர்ப்பணிப்பு அவசியம். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, அன்பின் அர்ப்பணிப்பு அவசியம். இன்னைக்கு சில குடும்பங்களை நான் பார்த்துருக்கிறேன். கணவன் குடும்பத்துக்கு ஒப்பு கொடுக்கிறதே இல்லை, குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கிறதே இல்லை. அது போலதான் இயேசு கிறிஸ்து சபை, இயேசு கிறிஸ்துடைய குடும்பம், இயேசு கிறிஸ்துடைய மனவாட்டி தான் சபை. சபை யாரு? இயேசு கிறிஸ்துடைய மனவாட்டி. அதுதான் வேதம் சொல்லுது. இப்போ இந்த மனவாட்டிக்காக அவருடைய ஜீவியத்தை அவர் என்ன செஞ்சாரு? ஒப்பு கொடுத்தாரு. எப்படி ஒப்பு கொடுத்தாருன்னு சொன்னா, அவருடைய ஜீவன், அவருடைய சரீரத்தில் இருக்கிற சகல இரத்தத்தையும் ஒப்பு கொடுத்து தான் உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டு இந்த சபையின் மனவாட்டியை ஆண்டவர் சம்பாதித்தார். அதை பெற்றெடுத்திருக்கிறார் ஆண்டவர். அப்ப இன்றைக்கு அது போலவே தான் உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் அந்த குடும்பத்தை அழகானதாக அலங்கரிக்க வேண்டும் என்று சொன்னா நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, நீங்க அன்புக்கு உங்களை அர்ப்பணிக்க வேண்டும், அன்புக்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். இது கணவனுக்கு மட்டும் பொருந்துகிற காரியம் அல்ல, இது புருஷனுக்கும் மனைவிக்கும் 2 பேத்துக்குமே பொருந்துகிற ஒரு காரியமா இருக்கிறது. எனவே 2 பேருமே குடும்பத்தை நேசிக்க, அன்பு கூற உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பு செய்ய வேண்டும். அன்பிலே ஒரு அர்ப்பணிப்பு குடும்பத்திலே இல்லாவிட்டால் அந்த குடும்பம் அழகாக இருக்க முடியாது. அந்த குடும்பம் எப்படியா இருக்க போகிறது? அலங்கோலமாக தான் இருக்க போகுது. அதுதான் பரிசுத்த பேதுரு இதை எழுதுகிற பொழுது இதை எப்படியாக அலங்கரித்து கொள்ள வேண்டும், வெளிப்பிரகாரமாக அல்ல உள்பிரகாரமாக உங்களை நீங்கள் அலங்கரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். உள்ளான வாழ்க்கையிலே இன்னைக்கு வெளியில் எல்லாரும் அலங்கரித்து வச்சுருப்பாங்க. சில வீடுகளை போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டிசைனிங் மிகவும் அழகாக இருக்கும், நல்ல பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கேற்ற புட்டுவ செட் போட்டிருப்பாங்க, ஃபோட்டோஸை செஞ்சுருப்பாங்க, அந்த கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஆனால் வீட்டில் வாழ்கிறவங்கள்ட்ட வாழ்க்கையை பார்த்தா எந்த ஒரு அலங்காரமுமே இருக்காது. வீடு அலங்காரமாக இருக்கும், வாழ்க்கை அலங்காரமாக இருக்காது. அப்போ பரிசுத்த பேதுரு என்னத்தை பேசுகிறாருன்னு சொன்னால், இந்த குடும்ப வாழ்க்கையிலே நீங்கள் உங்களுடைய உள்ளான வாழ்க்கையை நீங்கள் அலங்கரித்து கொள்ள வேண்டும். இது மிகவும் முக்கியமுள்ளதாக இருக்கிறது. இது குடும்பத்துக்கும் பொருந்தும், சபைக்கும் பொருந்தும். இன்றைக்கி சபை அழகாக இருக்கலாம், சபைக்கு வர்றவங்க அழகாக உடுத்திக்கிட்டு வரலாம், தலையை நல்லா பின்னி இருக்கலாம், நல்ல வஸ்திரங்களை தரித்திருக்கலாம், நல்ல ஆபரணங்களை போட்டிருக்கலாம்.
எல்லாமே சரியாக இருக்கலாம், எல்லாம் பெர்ஃபெக்ட், எந்த ஒரு குறையும் இல்லாமல் நீங்கள் வரலாம். ஆனால் உங்களுடைய உள்ளத்திலே அந்த அலங்கரிப்பு, உள்ளான பண்பு ரீதியிலே, ஆண்டவர் விரும்புகிற குணாதிசய ரீதியிலே எந்த ஒரு அலங்கரிப்பும் இல்லாமல் நீங்கள் வெளியில் அரங்கலித்து கொண்டால் அதிலே என்ன பிரயோஜனம் உண்டு? எந்த ஒரு பிரயோஜனமாக இருக்குதா? இல்லை. அதனால தான் ஆண்டவருடைய சபை அவருடைய மனவாட்டி. இந்த கணவனாகி இயேசு கிறிஸ்து இந்த மனவாட்டி எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் என்று சொன்னால், பண்புகள், உள்ளான வாழ்க்கையிலே அழகான அலங்காரங்கள் இருக்க வேண்டும். அதில் முதலாவது அலங்காரம் தான் அன்பு என்கிற அலங்காரம் உங்களுக்கு தேவை. ஹல்லேலூயா. சபையே, அன்பு என்கிற அலங்காரம் தேவை. சபை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மனவாட்டி. இந்த மனவாட்டியின் இடத்திலே அந்த கணவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம்தான், என்னுடைய மனவாட்டி அன்பினால் அலங்கரிக்கப்பட்டு இருக்க வேண்டும். இப்போ இதுக்காக நான் சொல்லவில்லை நீங்கள் தலையை பின்னாமல் அப்படியே வரணும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லலை. நீங்கள் எந்த ஒரு உடுப்பும் உடுத்தாமல் அந்த வித்தியாசமான உடுப்புகளை உடுத்திக்கிட்டு வரணும்னு சொல்லலை. நீங்கள் அழகாக வர வேண்டும், நீங்கள் அழகாக இருக்க வேண்டும். இதையும் ஒரு கணவனாகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஏன்னு மனுஷன் உள்ளான வாழ்க்கையை பார்க்க முன்னுக்கு உங்களுடைய வெளித்தோற்றத்தையும் பார்க்குறாங்க, உங்களுடைய நடத்தைகள் எல்லாவற்றையும் காண்கிறார்கள். எனவே அந்த அழகும் உங்களுக்கு தேவை. அதை பார்க்கிலும் உங்களுடைய உள்ளான பண்பு மிகவும் முக்கியம். அதை பார்க்கிலும் ஆண்டவர் உள்ளான இருதயத்தை காண்கிறார். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், நானோ உள்ளான இருதயத்தை பார்க்கிறேன் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எனவே உங்களுடைய முதலாவது என்னுடைய காரியம் என்னவென்று சொன்னால், உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் அன்பினால் அலங்கரிக்க வேணும். எத்தனை பேர் உங்களுடைய குடும்பத்தில் அன்பினால் அலங்கரித்து வச்சிருக்கிறீங்க? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நிறைய கரங்கள் உயர்த்தப்படுகிறது, நன்றி. சிலருடைய குடும்பங்களில் அன்பின் அலங்காரம் இல்லாமல் இருக்கலாம், எந்த நேரமும் வன்பின் அலங்காரம் தான் இருக்கலாம், எந்த நேரமும் வம்பாவே இருக்கலாம். வம்பா உள்ளவங்க அந்த வம்பை எடுத்துட்டு அன்பால் உங்களுடைய அலங்கரித்து கொள்ளுங்க. அது மிகவும் அழகாக இருக்கும். உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். அதுபோல் உங்களுடைய குடும்பத்துக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அக்கம் பக்கம் பார்க்குற ஜனங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் தான் முன் உதாரணமாக இருப்பீங்க. இயேசு கிறிஸ்து நல்ல அடிச்சுவடுகளை வைத்து போயிருக்கிறார். அந்த அடிச்சுவடில் பிரதானமான ஒரு காரியம்தான் அன்பின் அடிச்சுவடு. அதுதான் ஆண்டவருக்கு பிரதானம். வேதத்திலேயே பேசப்படுகிற மிகவும் முக்கியமான ஒரு காரியம்தான், ஒரு முக்கியமான ஒரு அலங்கரிப்பு தான் அன்பு என்கிற அலங்கரிப்பு. அவருடைய சபை அன்பினால் அலங்கரிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் அன்றும் விரும்பினார், இன்றும் விரும்புகிறார், வரப்போகிற நாளிலும் அவர் விரும்புகிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே அன்பு இல்லையே எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையிலே நிலைச்சிருக்காது. அன்பு இல்லை என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் வராது. அன்பு இல்லை என்று சொன்னால் நீங்கள் நினைக்கிற நிம்மதி உங்களுடைய வீட்டுக்கு வராது. அன்பு இல்லை என்று சொன்னால் நீங்கள் நிம்மதியாய் வாழவே முடியாது. அந்த வீட்டில் என்றைக்கும் முறுமுறுப்பும் சண்டைகளும் பிரச்சனைகளும் நிறைந்திருக்கும். அது நிமித்தமாக உங்களுடைய இருதயபூர்வமாய் நீங்கள் உடைந்த ஒரு வாழ்க்கை தான் வாழுவீங்க நீங்கள் வாழ போகிற கொஞ்ச நாள்லையும். எனவே அதை ஆண்டவர் ஒருபோதும் விரும்புகிறதில்லை. உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள்கிட்ட அன்பு இல்லை. நீங்கள் யோசிக்காங்க, அவர் தான் என்னுடைய நேசிக்கவே மாட்டேங்கிறாரு, நான் எப்படி அவரை போய் நேசிக்கிறது? அவர் நேசிக்காட்டி பரவாயில்ல, நீங்கள் அவரை நேசிங்க, அவர் தானாகவே உங்களை நேசிக்க வருவார். உங்கள் பிள்ளை உங்களை நேசிக்காட்டி பரவாயில்ல, அவன் நேசிச்சாதான் நான் உங்களை நேசிப்பேன். அப்படி இல்லை, நீங்கள் அவனுக்கு நேசிங்க, நீங்கள் அன்பு கொடுங்க, அப்பொழுது அவங்க தானாக நேசிப்பாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அநேக சந்தர்ப்பத்தில் யாருமே நேசிக்கலை, யாருமே அன்பு கூறலை. அப்படி இருந்தாலும் கூட பாவிகள், ஆண்டவரை புறக்கணித்தவர்கள், ஆண்டவரை குத்தினவர்கள், ஆண்டவரை விரோதித்தவர்கள், ஆண்டவர் முகத்திலே காரி துப்பினவர்கள் எல்லாருக்காகவும் அவருடைய ஜீவனை கொடுத்து அன்பு கூர்ந்து அவர்களை மீட்டு கொண்டார். இதுதான் எங்களுக்கு நல்ல சிறந்த உதாரணம். எனவே சபை என்பது ஒரு குடும்பம். அந்த குடும்பம் அழகாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அலங்கரிக்க வேண்டும். அந்த அலங்கரிப்பு வீணான புறம்பானதாக இல்லாதபடி உங்களுடைய அலங்கரிப்பு அன்பினால் நீங்கள் உள்ளத்தை நீங்கள் அலங்கரித்துக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் உள்ளதாக இருக்கிறது. இது ரெண்டுக்குமே பொருந்தும், சபைக்கும் பொருந்தும், கூடியிருக்கிற எல்லாத்துக்கும், சபையாய் கூடியிருக்கிற இந்த கண்டி சபைக்கும் பொருந்தும். அது போல தனிப்பட்ட ரீதியில் கணவன் மனைவி பிள்ளைகளாய் வாழுகிற உங்களுடைய குடும்பம் என்கிற சபைக்கும் இந்த காரியம் பொருந்தும். அதிலே நாங்கள் இன்னொரு வார்த்தையை நாங்கள் வாசிக்க போறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25 27 மட்டும் வாசிப்போம். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையிலே அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. கிறிஸ்து என்ன செஞ்சாரா? எப்படி அதை உதாரணப்படுத்தி சொல்றார் பரிசுத்த பவுல் எபேசி சபைக்கு? புருஷர்களே, உங்களுடைய மனைவியில் நீங்கள் அன்பு செலுத்தணும்.
உங்களுடைய மனைவி மேல என்ன செய்யணும்? அன்பு கூறணும். அப்படியே கிறிஸ்து இயேசுவும் சபைக்கு அன்பு கூர்ந்தார். சபை யாரு? அவருடைய மனவாட்டி. சபையின் மேல அப்படியாப்பட்ட ஒரு அன்பை வச்சிருந்தார் ஆண்டவர். அப்ப இதற்காக அவர் என்ன செஞ்சாராம்? ஒரு கரைத்திரை அற்ற தூய்மை உள்ளதாக, கரைத்திரை அற்றதுன்னு என்ன? ஒரு தூய்மை உள்ளதாக மாற வேண்டும் என்று சொன்னால், அது அழகானதாக வடிவானதாக மாற வேண்டும் என்று சொன்னால், இந்த அன்பை செலுத்துவதற்காக இயேசு கிறிஸ்து சபைக்காக தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தது போல, எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, உங்களுடைய குடும்பத்துக்காக, உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்காக உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுக்காக ஒப்பு கொடுக்க வேண்டும்? அன்பு கூறுவதற்காக உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். இது மிகவும் முக்கியமுள்ள ஒரு காரியமாக இருக்கிறது. அப்படியே இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாங்கள் ஒரு விஷயம் நாங்கள் செபிக்க போகிறோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே, அன்பு கூறுவதற்கு ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யும். நீங்கள் தனிப்பட்ட ரீதியில் ஜெபம் பண்ணுங்க, கண்களை மூடுங்க, தலைகளை தாழ்த்துங்க. உங்களுடைய குடும்பத்தில் சில நேரம் அன்பே இல்லையா? எனக்கு அன்பே கிடைக்க மாட்டேங்குது, அன்பு கூறுகிறதே குறைவாக இருக்கு, என்னுடைய குடும்பத்தில் அன்பே குறைவா இருக்குது, குடும்பத்தில் அன்பை பார்க்கலும் கோபமும் பிரச்சனைகளும் தான் அதிகமாக இருக்கிறது, சமாதானமே இல்லை வீட்டில், சந்தோஷமே இல்லை வீட்டில், அன்பான வார்த்தைகளே இல்லை வீட்டில். ஆண்டவரே, எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லுங்க. உதவி செய்யுங்க இயேசு சுவாமி, உதவி செய்யுங்க இயேசு ஆண்டவரே, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. உங்களுடைய கரத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்கள் அழகாக அலங்கரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அன்பு எங்களுக்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. சபைக்கும் சபையாகிய குடும்பத்துக்கும் அன்பு மிகவும் முக்கியம். எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன். இரண்டாவதாக நாங்கள் பார்க்க போகிறோம், தியாகத்தினால் அலங்கரிக்க வேண்டும். குடும்பத்தை எப்படி அலங்கரிக்க வேண்டுமா? தியாகத்தினால் அலங்கரிக்க வேண்டும். இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள், இது நான் உங்களுக்கு மருக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ரெண்டு காரியத்தை குறித்து நான் பேசுகிறேன். ஒன்று சபை, ரெண்டாவது குடும்பம். ஆண்டவர் சபையும் குடும்பத்தையும் ஆண்டவர் பிரித்து பார்க்கவே இல்லை. ஆண்டவர் அதுக்கு என்ன செஞ்சிருக்கார்? அடையாளப்படுத்தி தான் வைத்திருக்கிறார். அதான் பாஸ்டர் நரேஷ் உங்களுக்கு தெரியும், தொடர்ச்சி அடுத்த நிலை சபை என்கிற தலையங்கத்தை பேசி வருகிறார். இது பேசுகிற பொழுது நான் யோசிச்சு என்னத்தை குறித்து பேசுகிறேன்னா, ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் தான் இந்த வார்த்தை. இதை நான் ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன். அதனால ஆண்டவர் ஒருபோதும் சபையும் குடும்பத்தையும் பிரிக்கவில்லை, அதை ஒருமனப்படுத்தி ஒப்பிட்டு தான் ஆண்டவர் தொடர்ச்சியாய் பேசுகிறார். ஆண்டவருடைய மனவாட்டியாக சபையை அவர் மீட்டு கொள்வதற்காக, அதை கட்டி எழுப்புவதற்காக ஆண்டவர் அன்பினால் அவரை ஒப்பு கொடுத்தார். அதுபோல தியாகத்தினாலையும் அவரை ஒப்பு கொடுத்திருக்கிறார். அதுபோலவே ஒரு குடும்பத்திலே கணவன் மனைவி தங்களுடைய குடும்பத்தை அழகாக அலங்கரிக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் அன்பினால் உங்களை அதுக்கு அன்பு செலுத்துவதற்காக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுபோல தியாகத்தினால நீங்கள் தியாகம் செய்ய வேண்டும் உங்களுடைய குடும்பங்களுக்காக. நீங்கள் தியாகம் செய்யாமல் செய்கிறீங்க, ஆனால் இன்னும் அதிகமாக நாங்கள் தியாகம் செய்ய வேண்டும். அந்த தியாகத்தை நான் எதற்காக மறுபடியும் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன் என்று சொன்னால், இது இயேசு கிறிஸ்துவும் இந்த மனவாட்டியை பெற்றுக்கொள்வதற்காக, இந்த மனவாட்டியை உருவாக்குவதற்காக ஆண்டவர் தியாகம் செய்திருக்கிறார். எனவே ஒவ்வொரு மனைவியும் ஒவ்வொரு கணவனும் உங்களுடைய குடும்பத்தை அலங்கரிக்க தியாகம் செய்துதான் ஆக வேண்டும். அது பெரிதான ஒரு பொறுப்பாக இருக்கிறது. நாங்கள் வாசிக்க கேட்போம், நாங்கள் வாசிப்போம். எபேசியர் 5:2. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாகவும் காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஒரு தியாகம் செஞ்சிருக்கிறார். அவர் செய்த தியாகம் என்ன? இந்த மனவாட்டியை மீட்டுக் கொள்வதற்காக அவர் செய்திருக்கிற தியாகம் என்ன? அந்த தியாகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அந்த தியாகம்தான் அவருடைய ஜீவியம். எங்க அந்த 2வது தலையங்கத்தை போடுங்க. அந்த தியாகம்தான் சிலுவையிலே அவர் ஒப்பு கொடுத்தார். அவருடைய வாழ்க்கை, அவருடைய ஜீவியத்தையே அவர் ஒப்பு கொடுத்தார். இந்த மனவாட்டியை மீட்டுக் கொள்வதற்காக அவர் பட்ட பாடுகள் மிகவும் வேதனையானது. ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்காக, ஒரு குடும்பத்தை அலங்கரிப்பதற்காக
எந்த ஒரு கணவனும் இப்படியாப்பட்ட ஒரு பிரயாசத்தை ஒருபோதும் ஒரு நாளும் செய்ததில்லை. ஆனால் சபையாகிய மணவாட்டியை ஆண்டவர் பெற்றுக்கொள்வதற்காக, இந்த மணவாட்டியை அலங்கரிப்பதற்காக ஆண்டவருடைய தியாகமானது ஈடு இணையற்ற ஒரு தியாகமாய் இருக்கிறது. அந்த தியாகம்தான் அவருடைய ஜீவியத்தையே சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? எந்த ஒரு புருஷனும் தன்னுடைய குடும்பத்துக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய ஜீவியத்தை, தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற கடைசி சொட்டு இரத்தம் வரையிலும் சிந்தினதாக என்னை பொறுத்தவரை இவ்வளோ நாள் நானே கேள்விப்படலை. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் சில நேரம், நானே இதுவரையிலும் கேள்விப்படலை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மணவாட்டியாகிய சபையை இதை உருவாக்குவதற்காக, இதை பெற்றுக்கொள்வதற்காக, இதில் இருக்கிற உங்களையும் என்னையும் அவருடைய மகனாக மகளாக பெற்றுக்கொண்டு அவருடைய குடும்பத்தை சரியான ரீதியிலே நடத்த வேண்டும், சரியான ஒரு காரியத்திலே அலங்கரிக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய ஜீவியத்தையே தியாகம் செய்த ஒரு உன்னதமான, ஒரு உத்தமமான, ஒரு சர்வ வல்லமையான, ஒரு தெய்வமான ஒரு தியாகத்தை அவர் சிலுவையிலே செய்தார். இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தை நடத்த நீங்கள் செய்கிற தியாகம் என்ன? உங்களுடைய குடும்பத்தை அலங்கரிக்க நீங்கள் செய்கிற தியாகம் என்ன? எப்படியாப்பட்ட தியாகத்தை செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? சிலர் சொல்லுவாங்க, என்னுடைய பிள்ளையை நல்லா படிக்க வைக்கிறேன், என்னுடைய பிள்ளைக்கு நல்லா உடுப்பு வாங்கி கொடுக்குறேன், உடுப்பு வாங்கி கொடுக்கணும், நல்லா படிக்க வைக்கணும், அவனுக்கு சொத்து பத்துகள் எல்லாமே நான் சேர்த்து வைக்கணும், இதுதான் என்னுடைய கடமை. இதுதான் அநேகருடைய தாய் தகப்பனுடைய எண்ணத்தில் இருக்கிற காரியங்கள். இதை தான் நாங்கள் அநேக சந்தர்ப்பத்தில் யோசித்து கொண்டு இருக்கிறோம். இதை தான். உங்களுக்கு தெரியுமா, சபையிலே சபை எப்படியாக இருக்க வேண்டும், இந்த சபைக்காக ஆண்டவர் சேர்த்து வச்சிருக்கிற சொத்து என்னன்னு சொல்லி தெரியுமா? இயேசு கிறிஸ்து. சபையில் இருக்கிறது நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள். அவர் எங்களுடைய தகப்பன். தகப்பன் இந்த சபைக்கு, சபை என்கிற குடும்பத்துக்கு தகப்பனா என்ற ரீதியிலே அவர் சேர்த்து வைத்திருக்கிற சொத்து என்ன? பிள்ளைகள் எந்த வழியிலே வர வேண்டும், எந்த சொத்தை பிடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் சேர்த்து வைத்திருக்கிறார். எதை சேர்த்து வைத்திருக்கிறார்? எதை சேர்த்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீங்கள் என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கையை கொடுத்து ஆவிக்குரிய பிரயாணம், ஆன்மீக பிரயாணத்திலே ஆண்டவருக்கு உண்மையும் உத்தமமாக அவரையே பற்றி கொண்டு, அவருக்கு ஒருபோதும் அவரை மறுதலிக்காமல், அவரையே முதலாவது ஸ்தானத்தில் இருதயத்திலே வைத்துக்கொண்டு, தன்னுடைய மகனும் தன்னுடைய மகளும் இதுதான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு காரியத்தை, அந்த சொத்தை தான் ஆண்டவர் சபைக்கு கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு ஒரு தாய் தகப்பனாக நாங்கள் என்னென்னமோ சொத்துக்களை சேர்த்து வைக்கிறோம், படிப்புக்காக கொடுக்கிறோம், எல்லாத்தையும் கொடுக்கிறதெல்லாம் செய்ய வேண்டும், அது இல்லைவென்று சொல்லவில்லை. இது முக்கியமானது. அதை பார்க்கிலும் மிகவும் அழகான அலங்கரிப்பாகி இருக்கிற ஆவிக்குரிய பகுதியை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். ஆவிக்குரிய அலங்கரிப்பினால் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அலங்கரிக்க வேண்டும். இது மிகவும் முக்கியமுள்ளதாக இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகள் காலையில் ஜெபிக்கிறான்னு சொல்லி என்னைக்காச்சும் நீங்கள் பார்க்குறீங்களா? சிலர் பார்க்கலாம், சிலர் பார்க்க மாட்டீங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய நிலை எப்படி என்று சொல்லி நீங்கள் பார்க்குறீங்களா? பார்க்குறீங்களா? என் பிள்ளை எந்த ஆவிக்குரிய நிலையில் இருக்கிறான், என்னுடைய மகள் எப்படியாப்பட்ட ஆவிக்குரிய நிலையில் இருக்கிறா, எந்த நிலையில் இருக்கிறாங்க அவங்க, என்னுடைய குடும்பம் எந்த நிலையில் இருக்கிறது என்று சொல்லி பார்க்குறீங்களா? ஆண்டவருடைய தியாகம் எல்லாம் தன்னுடைய குடும்பம் சரியான ஒரு நிலையிலே, ஆவிக்குரிய நிலையிலே நிற்க வேண்டும் என்பதுதான். பிதாவுடைய சித்தத்திலே நின்று கொள்ள வேண்டும் தன்னுடைய குடும்பம், சபை பிதாவுடைய சித்தத்திலே நின்று கொள்ள வேண்டும் என்பதற்காக அவருடைய தியாகத்தை அவர் செய்தார். இன்றைக்கு நீங்கள் அநேக தியாகங்களை செய்கிறீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுடைய குடும்பங்களுக்காக அநேகமான தியாகங்களை செய்கிறீங்க. ஆனால் ஆவிக்குரிய ஏற்ற தியாகமும் நீங்கள் செய்கிறீர்களா என்பதை குறித்து நீங்களே சிந்தித்து உங்களை ஆராய்ந்து பாருங்க. ஆவிக்குரிய ரீதியிலே உங்களுடைய பிள்ளைகளுக்காக எப்படியாப்பட்ட தியாகங்களை செய்து அந்த தியாகத்திற்காக உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் நடத்துகிறீர்கள் என்பதை குறித்து நீங்கள் சிந்தித்து பாருங்க. இது மிகவும் முக்கியமுள்ளதாக இருக்கிறது பிரியமானவர்களே, மிக மிக முக்கியமுள்ளதாக இருக்கிறது. இன்னொரு வார்த்தையை நாங்கள் வாசிப்போம் பாருங்க. ஒரு சகோதரி எப்படியாப்பட்ட ஒரு தியாகத்தை அவள் செய்கிறார், எப்படியாப்பட்ட ஒரு தியாகத்தை, உறவும் அந்த குடும்பமும் சரியாய் நிற்க வேண்டும் என்பதற்காக எப்படியாப்பட்ட ஒரு தியாகத்தை செய்கிறார் என்று சொல்லி ரூத் 1ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிப்போம் 15-17 வசனத்தை. அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே,
நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். ரைட். இந்த இடத்துல வித்தியாசமான ஒரு கதையை போடப்பட்டிருக்குது, வித்தியாசமான ஒரு தியாகத்தை குறித்து போடப்பட்டிருக்குது. ஒரு நாள் எங்களுடைய சமுதாயத்தில் காணாத ஒரு காரியத்தை தான் இந்த இடத்துல போடப்பட்டிருக்குது. ஒரு மாமியும் ஒரு மருமகளும் சாதாரணமாக எப்படி வாழ்வாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். உங்களுடைய வீடுகளில் எப்படி வாழ்வாங்க? அநேக சந்தர்ப்பத்தில் கீரியும் பாம்பும் போல் இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. மாமிக்கும் மருமகளுக்கும் என்றைக்குமே ஒத்து போகாது. இதை எங்கிட்ட சாமான் தூக்கி வச்சிருச்சுன்னு சொன்னால் மருமக வந்து என்ன செய்யும்? அதை அதே இடத்துல கொண்டு வந்து வைக்கும். அப்படியாப்பட்ட பெரிதான ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக தான் அவங்களுடைய வாழ்க்கை கடந்து சொல்லும். சில நேரம் உங்களுடைய வீடுகளில் இப்படி நடக்கலாம், இப்படியாப்பட்ட காரியங்கள். ஆனால் இந்த இடத்துல உள்ள தியாகம் வித்தியாசமான தியாகம். தன்னுடைய மாமிக்காக தன்னுடைய மருமகள் வித்தியாசமான ஒரு தியாகத்தை செய்கிறார். அந்த தியாகம் தான் உங்களுக்கு நான் முதலாவது சொல்கிறேன். அந்த கதையை நான் சுருக்கமாக சொல்கிறேன். நகோமி அவருடைய கணவன் இறந்து போயிட்டார். இப்போ மோவாப் தேசத்தில் இவங்க இருக்கிறாங்க. நகோமிக்கு 2 பிள்ளைகள், 2 மகன்மார், 2 மகன்மாரும் 2 பிள்ளைகளை மோவாப் தேசத்தில் போயிட்டு கல்யாணம் முடிக்கிறாங்க. 2 பேரை முடிக்கிறாங்க. அதில் ஒரு மகனுடைய மனைவி தான் ரூத், இன்னொரு மனைவியோட ஒப்னாள் என்று சொல்லி ஒரு ஸ்திரீ இருக்கிறார். அவர் 2 பேரை முடிக்கிறாங்க. அந்த 2 நகோமியுடைய கணவனும் மரித்து போகிறார், அவருடைய பிள்ளைகள் 2 பேரும் மரித்து போகிறாங்க. மரித்து போன உடனே நகோமி இப்போ தனிச்சு விடப்படுறா. அவருக்கு இருக்கிறது வந்து 2 மருமகள் மாத்திரம்தான். அப்போ இதை பார்த்து கொண்டு அவர் இப்படி நடக்கிற நேரம் அவர் பார்த்து சொல்கிறா, இப்படி தான் என்னுடைய கணவன் இறந்து போயிட்டாரு, என்னுடைய மகமாரும் இறந்து போயிட்டாங்க. இப்போ எனக்குன்னு யாரும் இல்லை, நீங்கள் என்னோட வர்றது வந்து பிரயோஜனமற்ற விஷயம், என்னோட நீங்கள் வர்றது பிரயோஜனமற்ற விஷயம்ட்டு அவங்களுக்கு திருமணமாகி பிள்ளைகள் உள்ள இளம் வயதிலே கணவனை இறந்துட்டாங்க. அதனால் நீங்கள் சில வேளை இன்னொரு கல்யாணத்தை முடித்து கொள்ளலாம், நீங்கள் உங்களுடைய வேலைகளை பார்த்து கொண்டு நீங்கள் போயிட்டு உங்களுடைய குடும்பத்தை பாருங்கன்னு சொல்லிட்டு மாமியினால மருமகளுக்கு சொல்லப்படுது விஷயம். ஆனால் ஒரு மருமக என்ன செஞ்சா, ஆள விட்றா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அவருடைய விஷயத்தோட போயிட்டான். ஆனால் இன்னொரு மருமக அப்படி விடலை. தன்னுடைய மாமியினுடைய நிலையை பார்த்தா, மாமிக்கு யாருமே இல்லை, பிள்ளைகளும் இழந்துட்டா, கணவனை இழந்துட்டா, அவள் தனிச்சு விடப்பட்டா. அதனால அவளுடைய ஜீவியத்தை மாமிக்காக தியாகம் செய்கிறாள். இன்னைக்கு பெற்ற தாய் தப்பனுக்கு தியாகம் செய்யாத உலகம் மாமிக்காக தியாகம் செய்யுமா? என்ன அவசரமானோ? அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் தான் வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது அநேகருடைய வாழ்க்கை. யோசிச்சு பாருங்க. சில நேரம் உங்களுடைய குடும்பங்கள்லாம் இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவுடைய தியாகம் வித்தியாசமான ஒரு தியாகம். குடும்பங்கள் அலங்கரிக்கப்பட வேண்டும், பண்புகள் மாற்றப்பட வேண்டும். இதுதான் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை. கிறிஸ்துவுடைய மனவாட்டியாகிய சபை, குடும்பம் இப்படி தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நிலைக்கு எங்களுக்கு போக முடியும், ஆண்டவர் அதுக்கு உதவி செய்கிறார். போகிறதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். இது எங்களுடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியம். அந்த மருமகள் என்ன சொல்றா? அவ என்ன சொல்றா பார்த்து, மரணம்தான் எங்களை பிரிக்குமே ஒழிய வேற எதுனாலையும் பிரிக்க முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு தியாகம், அவருடைய வாழ்க்கை தியாகம் பண்ணுகிறாள், அவருடைய இளம் வயதை தியாகம் பண்ணுகிறாள் தன்னுடைய மாமிக்காக. இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்துக்காக என்னத்தை நாங்கள் தியாகம் பண்ணுகிறோம்? என்னத்தை நாங்கள் தியாகம் பண்ணுகிறோம்? ஒற்றுமைக்காக. இன்னொரு தனிச்சு பட்டுவிடக் கூடாது, அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ வேண்டிய வாழ்க்கையும் கூட தியாகம் பண்ணின வாழ்வை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. அதுதான் ரூத். தன்னுடைய மாமிக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்தார். இன்றைக்கு எத்தனை பேர் நாங்கள் தியாகம் செய்ய போகிறோம்? எத்தனை பேர் நாங்கள் தியாகம் செய்கிறோம்? இப்படியாப்பட்ட தியாகங்கள், நல்ல தியாகங்கள். குடும்பத்தில் இருக்கிற அங்கத்தினர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற தியாகம், என்னுடைய சகோதரன் சகோதரிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தியாகம் உங்களுக்கு செய்ய முடியுமா? ஒரு சகோதரிட்ட ஒரு உடையை எடுத்தால் கூட தியாகம் செய்ய விருப்பம் இல்லை. என்னோட்டு டவுசரை தூக்கிட்டான், இல்லாட்டி என்னோட ஃபோனை தூக்கிட்டான், அது என்னை விட்டு தூக்கிட்டான்னு சொல்லி சில வருஷ கணக்கு பேசாமல் இருப்பாங்க.
சில வருஷக்கணக்கு முகத்தை கூட பார்க்காம இருப்பாங்க சில பொருட்களுக்காக. ஆனால் ரூத்தோ அப்படி அல்ல. தன்னுடைய மாமிக்காக தன்னுடைய ஜீவியத்தை, தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து தியாகம் செய்தார். இன்னைக்கு உங்களுடைய குடும்பங்கள் அலங்கரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய குடும்பங்கள் அழகாக மாற வேண்டும் என்று சொன்னால், சில காரியத்திலே நீங்கள் தியாகம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த சபைக்காக தியாகம் செய்திருக்கிறார். அந்த தியாகம் தான் சிலுவையிலே அவருடைய ஜீவியத்தையும் ஒப்பு கொடுத்திருக்கிறார், அவருடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறார். உங்களுடைய குடும்பத்துக்காக எந்த ஒரு அங்கத்துவரும் வந்து, எந்த ஒரு மனுஷனும் வந்து உங்களுடைய உயிரில் இருக்கிற, உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற ரத்தத்தை கேட்கவில்லை. ரத்தத்தினால் தியாகம் செய்து என்று சொல்லி கேட்கவில்லை. சில பண்புகளினால் தியாகம் செய், நல்ல வார்த்தையினால் தியாகம் செய். உடைய வார்த்தை என்னை நோகப்படுத்துகிறது, உடைய நடத்தை என்னை கஷ்டப்படுத்துகிறது, உடைய கிரியைகள் என்னை வேதனைப்படுத்துகிறது. எனக்கு தியாகம் தேவை. யோசிச்சு பாருங்க. மற்றவனை குறை சொல்லப்ப வேணாம். நீங்க ஒரு குடும்ப தலைவனாய், ஒரு குடும்ப தலைவியாய், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற சகோதரனாய், சகோதரியாய், பிள்ளைகளாய், பெற்றோராய் உங்களுடைய வாழ்க்கையை சிந்திச்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையினால், உங்களுடைய வார்த்தையினால எப்படியாப்பட்ட தியாகங்களை நீங்க செய்யறீங்க. இல்லாவிட்டால் ஏனோ தன்னுடைய வருகிற கோபத்தின் நிமித்தமாக எந்த ஒரு தியாகமும் இல்லாமல் வார்த்தைகளை விட்டு மற்றவங்களை காயப்படுத்தி கொண்டிருக்கிறீங்களா? அது நிமித்தமாக உங்கள் வேதனையோடு நின்று கொண்டு இருக்கிறாங்களா என்று சொல்லி சிந்திச்சு பாருங்க. பிறருக்காக பிறர் நன்மை அடைய வேண்டும் என்று சொல்லி சகல வருத்தங்களையும், வேதனைகளையும், சகல நிந்தனைகளையும், சகல மனிதனுடைய பேச்சுகளையும் ஆண்டவர் இயேசு சுமந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு சுமந்து கொண்டார். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய குணாதிசயம். இந்த சபைக்காக, இந்த சபையை சம்பாதிப்பதற்காக, எல்லாத்துக்காக, நீங்கள் உங்களுடைய குடும்பங்களுக்காக, உங்களுடைய பிறருடைய வாழ்க்கை நன்மையை கருதி நீங்கள் சில காரியங்களை தாங்கிக் கொள்ள வேண்டும். சில காரியத்தில் நீங்கள் தியாகம் செய்ய வேண்டும். இதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை விரும்புகிறார். மூன்றாவது தலையங்கம், ஒரு மனதினால் அலங்கரிக்க வேண்டும். குடும்பத்தை எப்படி அலங்கரிக்க வேணும்? முதல்ல என்னத்தினால் அலங்கரிக்க வேண்டும்? அன்பினால உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் அலங்கரிக்கணும். ரெண்டாவது, தியாகத்தினால குடும்பத்தை அலங்கரிக்க வேணும். இதுக்கு நான் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு தான் நான் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன். மூன்றாவதாக, நீங்கள் ஒரு மனதினால் அலங்கரிக்க வேணும். இதுதான் குடும்பத்தில் இல்லாத ஒரு விஷயம். சரியான கஷ்டமான ஒரு காரியம் குடும்பத்தில் இந்த காரியத்தை கட்டி எழுப்பி கொள்ள தான். சரியானமாய் கஷ்டமான ஒரு காரியம். இதை நாங்கள் இந்த ஒரு மனதினால் நாங்கள் போக வேண்டும் என்று சொன்னால், சில அன்பு எங்களுடைய வாழ்க்கையிலே தியாகமாய் தேவை, சில தியாகங்கள் எங்களுடைய வாழ்க்கையில தேவை, சில விட்டு கொடுத்தல்கள் எங்களுடைய வாழ்க்கையில கட்டாயம் தேவை. அப்போ தான் இந்த நிலைக்கு எங்களுக்கு போக முடியும். ஏனென்று சொன்னால், மனுஷன் என்ற ரீதியிலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வித்தியாசமான எண்ணங்களுடையவர்களாக தான் இருக்கிறாங்க. இப்போ இவர் பாஸ்டர் மனோவுடைய எண்ணத்தை போல என்னுடைய எண்ணம் இல்லை. நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருக்கலாம். அவர் சிந்திக்கிற ஆற்றல் வேறு, நான் சிந்திக்கிற ஆற்றல் வேறு. வித்தியாசமான முறையில் நாங்கள் சிந்திக்கிறோம். இப்போ இந்த இடத்துல இருக்கிற ஒரு மாய்க்கு தான். எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அங்கத்தவர்கள் அப்படித்தான். நான் சிந்திக்கிற மாதிரிக்கு, என்னுடைய வயசில் நான் சிந்திக்கிற மாதிரிக்கே அல்ல, ஒரு 16 வயசு புள்ள சிந்திக்கிற விதம், ஒரு 16 வயசு புள்ள சிந்திக்கிற விதமே அல்ல, ஒரு 50 வயசில் இருக்கிறவங்க சிந்திக்கிற விதம். ஒரு குடும்பத்தில் வித்தியாசமான வயசு கட்டத்தில் உள்ளவங்க வாழ்கிறாங்க. குடும்பத்தில் அவங்களுடைய எண்ணங்களும் அவங்களுக்கு வயசுக்கு ஏற்றபடி வித்தியாசமாக தான் இருக்குது. அப்போ இருக்கிற பொழுது அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு மனதை கொண்டு வரணும்னு சொல்கிறது என்பது மிகவும் கடினமான ஒரு காரியம். நீங்கள் நினைக்கிறீங்களா இது இலகுவாக செய்ய முடியும்னு சொல்லிட்டு? இலகுவாக இதை செஞ்சு கொள்ள முடியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெரும் பாடுபட்டார். இதை செய்கிறதுக்கு மிகவும் கஷ்டப்பட்டார். ஆண்டவர் அதிகமாக ஜெபம் பண்ணியிருக்கிறார் இந்த காரியத்துக்காக, ஒரு மனதுக்காக. ஆதி சபைகள் மிகவும் கஷ்டப்பட்டது ஒரு மனதுக்காக. ஆனால் சில கூட்டங்கள் ஒன்று கூடினாலும் சில கூட்டங்கள் ஒன்று கூடவில்லை ஒருமனப்படுவதற்காக. இந்த ஒரு மனம் என்பது என்னுடைய குடும்பங்கள் அழகாக இருப்பதற்கு மிகவும் அவசியமான காரியமாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 5:9 நாங்கள் வாசிப்போம். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? இதோ. ஓகே, இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அனனியா சப்ராலுடைய கதை போய்கிட்டு இருக்குது அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தில். சரி, இவங்க கணவனும் மனைவியும் ஒருமனப்படுகிறார்கள் ஒரு தீமையான காரியத்துக்காக. ஒரு நிலத்தை விற்கிறாங்க. ஒரு நிலத்தை விற்றுட்டு முதல்ல கணவன்
பேதுரு இடத்துல சொல்றாரு, நாங்கள் இவ்வளவுக்கு தான் இந்த நிலத்தை விற்றோம். பேதுருக்கு ஆவியில் அறிஞ்சு சொல்ல, இவ்வளவுக்காக வித்த அப்படின்னு சொல்லி பொய் சொல்லுகிறான்னு சொல்லி அறிஞ்சுக்கிட்டார். அதே மாதிரிக்க மனைவியும் வந்து சொல்றா. இப்போ 2 பேரும் ஒருமனப்பட்டு தான் இந்த காரியத்தை செய்கிறாங்க. கணவனும் மனைவி என்ன செய்கிறாங்க? ஒரு கெட்ட காரியத்தை செய்யறதுக்கு ஒருமனப்படுறாங்க. இலகுவாக ஒருமனப்பட்டு வந்து காரியத்தை அவங்க செய்கிறாங்க. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் நன்மையான காரியத்துக்காக எங்களுக்கு ஏன் ஒருமனப்பட முடியவில்லை? பாருங்க, ஒரு கெட்ட காரியத்துக்காக அவங்க செஞ்சது தவறான ஒரு காரியம். ஆனால் அதுக்கு அவங்க என்ன செய்யறாங்க? 2 பேரும் ஒருமனப்பட்டாங்க. ஒருமனப்பட்டு 2 பேரும் என்ன செஞ்சாங்க? அவங்களுடைய ஜீவியத்தையே கொடுத்துட்டாங்க ஒரு கெட்ட காரியத்துக்கு. 2 பேர் உயிரோட வாழ்ந்தாங்களா? அவங்க ஒருமனப்பட்டாங்க. அவங்க ஒருமனப்பட்ட காரியமே என்ன நடந்துச்சு? அவங்களுக்கு அழிவை கொண்டு வந்துச்சு. எந்த காரியத்துக்கு அவங்க ஒருமனப்பட்டாங்க? ஒரு கெட்ட விஷயம், ஆண்டவர் விரும்பாத விஷயம், பிசாசுக்கு இடம் கொடுத்து ஒரு காரியத்துக்கு ஒருமனப்பட்டு காரியத்தை செஞ்சாங்க. இன்னைக்கு அநேக சந்தர்ப்பத்தில் தவறான காரியங்களுக்கு நாங்கள் உடந்தையாக ஒருமனப்பட்டு போகிறோம். நல்ல காரியங்களுக்கு நாங்கள் ஒருமனப்பட்டு போகிறது மிகவும் அரிதாக, குறைவாக தான் இருக்கிறது. உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் எப்படியாக ஒருமனமாக இருக்கிறீங்க? கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகளாக, சகோதரன் சகோதரியாக நாங்கள் எப்படியாக நாங்கள் ஒருமனமாக இருக்கிறோம் என்பதை குறித்து நீங்கள் சிந்திச்சு பாருங்க. இல்லாவிட 2 பேத்துக்குமே என்னமாச்சு? மாற்றமான காரியங்களே தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறதா? தொடர்ச்சியா ஒருமனப்பட முடியலையா? ஒருமனப்பட முடியலையா? அதான் நான் ஆரம்பமாக பேசுகிறேன். ஒரு குடும்பம் அலங்கரிக்கப்பட வேண்டும், அழகாக அலங்கரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக ஒப்பு கொடுத்த அன்புக்காக உங்களுடைய ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் அன்பு, முதலாவது அன்பு, 2வது தியாகம் தேவை, 3வது ஒருமனம் தேவை எங்களுடைய வாழ்க்கையில். இப்போ இந்த மேலே உள்ள தலையங்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் ஒரு சங்கிலியை போட இணைந்து தான் வரும். ஒரு இணைந்து தான் வருகிற மாதிரி தான் நான் அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். இதில் குடும்பத்துக்கு மிகவும் அவசியமானது. சில நேரம் ஏன் எங்களுக்கு ஒருமனப்பட முடியாமல் இருக்கிறது? இன்னைக்கு எவ்வளோ பிரச்சனை, ஒருமனப்படாதனால குடும்பங்கள் எவ்வளோ பிரச்சனை. இன்னைக்கு கணவன் மனைவி பிரிகிறாங்க, பெற்றோர் பிள்ளைகள் பிரிகிறாங்க. போன கிழமை ஒரு குடும்பத்தை பார்த்தேன். பிள்ளைகள் 2 பேருமே தாய் தப்பனை வெறுத்துட்டாங்க. அவங்களோட ஒருமனப்பட முடியல. அவங்க சொல்ற காரியத்தை எங்களுக்கு செய்ய முடியல. என்னுடைய தாயும் தாப்பன் சொல்ற மாதிரி எனக்கு செய்ய முடியல. அதனால எங்களுக்கு அவங்களோட பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. இலகுவாக சொல்லிட்டு போறாங்க. ஒரு வாலிப, ஒரு பொடியனும் ஒரு பிள்ளையும் இலகுவாக, சிம்பிள், இலகுவாக சொல்லிட்டு போறாங்க அவங்க காரியத்தை. அவங்களோட எங்களுக்கு ஒற்று போக முடியல. அதனால அவங்களோட வாழ வேண்டிய விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க என்ன தெரியுமா செஞ்சுருக்காங்க? தனியாக கூலிக்கு எடுத்து அக்காவும் தம்பியும் துண்டா இருக்கிறாங்க. அம்மா வெளிநாட்டில், அப்பா இன்னொரு இடத்துல. இப்படியெல்லாம் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கு. யார் தெரியுமா இது? ஆண்டவர் இயேசுவை அறிஞ்சவங்க, சபைக்கு தொடர்ச்சியாக ஞாயிற்றுக்கிழமை போகிறவங்க. அவங்க தான் இப்படியாப்பட்ட காரியங்களை செய்கிறாங்க. எனக்கு பிரியமான தேவனுடைய சபையை, நீங்கள் குடும்பத்திலேயும் ஒருமனப்படாவிட்டால் அந்த இடத்துல ஒரு நிம்மதி இருக்காது. அந்த இடத்துல எந்த ஒரு எழுப்புதலும், எந்த ஒரு சமாதானமும் ஒரு நாளும் உங்களுடைய குடும்பத்திலே நிலை நிற்க போகிறது இல்லை. எனவே ஒருமனப்படுங்க, அழகாக அலங்கரித்துக் கொள்ளுங்க. சபையிலே அப்படிதான், சபையிலே அப்படிதான். இந்த சபை ஒருமனப்படாட்டி தேவனுடைய ராஜ்யத்தை எங்களை கட்டி எழுப்ப முடியாது. ஒருத்தர் சொல்றார் இந்த வழியில நாங்கள் போவோம்னு சொல்லிட்டு, இன்னொருத்தர் சொல்றார் அந்த வழியில் எனக்கு வர முடியாது, நீ போ அந்த வழியில், நான் போறேன் இந்த வழியில். தேவராஜ்யம் கட்டி எழுப்பப்பட முடியுமா? பிரதான போதகருக்கு ஒரு தரிசனம் ஒன்று இருக்குது, இந்த குடும்பத்துக்குரிய ஒரு தரிசனம் இருக்குது. அந்த தரிசனம் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய தரிசனம். இப்போ சபையில் அவரோட தரிசனத்தை வச்சு அவர் தான் எங்களை நடத்தி போகிறாரு. நான் சொல்ல, உங்களுடைய தரிசனத்தோடு நீங்கள் போகிற பாதையோடு எனக்கு வர முடியாது, எனக்கு இயலாது அப்படின்னு சொல்லி நான் இருந்தால், அங்கிட்டு 2 குரூப்பாக பிரிஞ்சிருந்தா இந்த சபையில் ஒரு நல்ல ஒரு பிரயாணத்தை போக முடியுமா? யோசிச்சு பாருங்க. நல்ல ஒரு பிரயாணம் போக முடியுமா? ஒரு நாள் முடியாது. அதே போல் உங்களுடைய குடும்பத்தில் தாயும் தகப்பனும் ஒரு பக்கத்து போகுது, பிள்ளைகள் ஒரு பக்கத்து போகிறாங்க, கணவன் ஒரு பக்கத்து, மனைவி ஒரு பக்கத்து, பிள்ளைகள் ஒரு பக்கத்து போனால் அந்த குடும்பம் அழகாக இருக்குமா? அந்த குடும்பங்கள் அழகாக இருக்குமா என்று சொல்லி யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் அழகாக இருக்க முடியாது, அது வடிவாக அமைய முடியாது. அந்த குடும்பத்தை ஒரு நாளும் அலங்கரித்துக் கொள்ள முடியாது. எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மனதுக்கு நாங்கள் எங்களை விட்டு கொடுக்க வேண்டும். இன்னொரு குடும்பத்தில் உள்ளவங்க ஒரு மனதுக்கு எப்படி விட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லி ரோமர் 16:3 வசனம். ரோமர் 16:3-4. கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாவையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருக்கிறார்கள். ரைட். அனனியா சப்ரா 2 பேருமே ஒரு தீமையான காரியத்துக்காக, ஆண்டவருக்கு விரோதமாய் பொய் செய்து
ஒரு தீமையான காரியத்துக்காக உடனே ஒருமனப்பட்டாங்க, ஒரு தீமையான காரியத்துக்காக, நல்ல காரியம் இல்லை, தீமையானதுக்காக. ஆனால் ஆர்கிலா பிரிஸ்கில்லா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், பவுலோட ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்காக ஒருமனப்படுகிறாங்க. அவங்க பவுலை பார்த்து என்ன சொல்கிறாங்க, உங்களுடைய தலையை வேணாலும் கொடுக்க ஆயத்தம், தலையை வேணாலும் கொடுக்க ஆயத்தம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? அப்படியானப்பட்ட ஒரு ஒருமனம், ஒற்றுமை. என்னுடைய உயிரை வேண்டுமென்றால் நான் தியாகம் செய்கிறேன் உனக்காக. இன்றைக்கு குடும்பத்துக்காக இப்படியாப்பட்ட ஒருமனம் எங்களுக்கு தேவை, அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு சபைக்காக இப்படியாப்பட்ட ஒருமனங்கள் எங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. சபைக்கு இந்த ஒருமனம் கட்டாயம் தேவை. பவுலை பார்த்து சொல்ல, உனக்காக என்னுடைய தலையை வேணாலும் கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். எப்படியாப்பட்ட ஒரு ஒருமனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியாப்பட்ட ஒருமனத்துக்கு நீங்கள் வர முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்படியாப்பட்ட ஒருமனம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? இல்லாவிட்டால் நீ செய்கிறத செய், நான் செய்கிறது நான் செய்கிறேன் அப்படின்னு நாங்கள் போகிறோமா? நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படி செய்கிற பொழுது அந்த குடும்பம் அழகானதாகவே தொடர்ந்து நிற்கும் என்று சொல்லி நினைக்கிறீங்களா? ஒரு நாளும் அது அழகாக இருக்க போகிறது இல்லை. விரும்புகிறீங்களோ விரும்பலையோ சொல்லி தான் ஆகணும். அந்த குடும்பம் பிரிஞ்சு நாளாக போய்ட்டு பிரிஞ்சு அவையவே நினச்சது தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் அதில் அழகு எதுவுமே இருக்காது, அலங்கோலம் தான் இருக்கும், எந்த ஒரு அழகுமே இருக்காது. எனவே சபை என்பது ஒரு குடும்பம். இதை நாங்கள் அலங்கரித்து கொள்ள வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. அதற்கு நாங்கள் அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் கிறிஸ்து இயேசுவும் இதற்காக அவருடைய ஜீவியத்தையே அர்ப்பணித்திருக்கிறார். எனவே நாங்களும் அர்ப்பணிக்க வேண்டும். நாலாவது போடும் விட்டு கொடுத்தலினால் அலங்கரிக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை என்னத்தினால் அலங்கரிக்க வேண்டும்? விட்டு கொடுத்தலினால நாங்கள் அலங்கரிக்க வேண்டும். நாங்கள் எடுத்துக்கொள்ள ஆதியாகமம் புஸ்தகம் 13வது அதிகாரம் 7-9 வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 7-9 மட்டும். ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். ரைட். இந்த இடத்துல பாருங்க, ஒரு முதிர்ச்சியான ஒரு தலைவன், குடும்ப தலைவன், அவன் எடுக்கிற தீர்மானத்தை பாருங்க எப்படின்னு சொல்லிட்டு. ஆபிரகாமும் லோத்தும் உறவு சம்பந்தம் அவங்க 2 பேத்துக்கும் இருக்குது. அவங்களுடைய 2 பேத்துக்குமே வேலைக்காரர் இருக்கிறாங்க, மந்தைகள் இருக்கிறது. காலப்போக்கில் அவங்களுடைய மந்தைகள் வளர்ச்சி அடைந்த உடனே அவங்களுக்குள்ளாக உணவு, அந்த மந்தைகளை மேய்ப்பதற்கு தண்ணி, உணவு பிரச்சனை வருகிறது. 2 பேத்துக்குமே ஒரு இடத்துல இருக்க முடியலை. அதனால ஆபிரகாமுடைய வேலைக்காரருக்கும் லோத்தனுடைய வேலைக்காரர்களுக்கும் பிரச்சனை, வாக்குவாதங்கள், மிகுந்த வாக்குவாதங்கள் உண்டாயிருச்சு. இன்னைக்கு அநேக குடும்பத்தில் இப்படியாப்பட்ட வாக்குவாதங்கள் இருக்குது. அநேக குடும்பங்களில் வாக்குவாதங்கள் இருக்கிறது. அந்த வாக்குவாதத்தை 2 பேரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. சில நேரம் பிள்ளைகளும் விட்டு கொடுக்காது, பெற்றோரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, கணவனை விட்டு கொடுக்க மாட்டாங்க, மனைவி விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்படியாப்பட்ட வாக்குவாதங்கள் இருக்கிறது. ஆனால் ஒரு முதிர்ச்சி உள்ள, ஒரு நல்ல பண்புள்ள, ஆண்டவரை சரியாக பின்பற்றுகிற ஒரு முதிர்ச்சி உள்ள ஒரு நல்ல ஒரு மனிதன் எடுக்க வேண்டிய தீர்மானத்தை ஆபிரகாம் எடுக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? லோத் இங்க வா, நம்ம தேவையில்லாத வாக்குவாதத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, வா இங்க வா, நம்ம இப்படி ஒரு காரியத்தை செய்வோம். இந்த பூமி பாருங்க, ஆபிரகாமுக்கு தான் வயசு கூட, லோத்துக்கு வயசு குறைவு, முதிர்ச்சி உள்ளவன். ஆபிரகாமுக்கும் நல்ல தேவை, நல்ல நிலங்கள் தேவை, லோத்துக்கும் தேவை. ஆனா தீர்மானத்தை எடுக்க அவனை விட வயசுல குறைஞ்ச ஒருத்தருக்கு இடத்த கொடுக்குறாரு. என்ன தடுக்கிறார்? இந்த பூமி பரப்பளவு நிறைய இருக்குது, வா, உனக்கு எந்த வழியில நீ போகணுமோ அந்த வழியில போ. ஆனா நமக்குள்ள வாக்குவாதம் வேணாம், நமக்குள்ள வாக்குவாதம் வேணாம். வாக்குவாதம் வந்துச்சுன்னு சொன்னா வீணான சண்டை வரும், பிரச்சனை வரும், அடிச்சுக்கிட்டு சாகத்தான் இருக்குது. அப்புறம் ஒருத்தரோட ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாகத்தான் வேண்டியது வரும். சமாதானம் ஒன்றுமே இருக்காது. அதனால வா, நான் அந்த இடத்த பாரு, அந்த ஸ்க்ரீனில் இருக்கிற அந்த ஃபோட்டோவை போடுங்க, அது இடத்த பாரு. இடத்த பார்த்துட்டு அவர் சொல்றார், நீ தெரிவு செய், இந்த பூமியை பாரு, ஒரு உயர்ந்த இடத்துக்கு கூட்டு போய் இந்த பூமியை பாரு, பார்த்துட்டு நீ தெரிவு செய், நீ எந்த பகிட்டு போகணும்னு சொல்லிட்டு. லோத்து பார்க்குறாரு, சுற்றி முற்றி பார்க்குறாரு. ஒரு இடத்த பார்த்தா வெறும் கந்த மேலே நுரலியா பகுதி மாய்க்கு இருக்குது, மலையக மாதிரிக்கு இருக்குது. இன்னொரு இடத்துல பார்த்தா யாழ்ப்பாணம் மாய்க்கு இருக்குது, சரிக்கல சமமான பூமி.
லோத்து பார்த்தாரு, எனக்கு மலையை சரி வராது, எனக்கு சரி வரும் யாழ்ப்பாணம் பக்கத்து அங்கே தான் சமபூமியாக இருக்குது, நான் இதை பார்த்துட்டு போகிறேன், கண்ணுக்கு தட்டுறது ஒரு இனிமையாக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு, இந்த பக்கத்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆபிரகாம் ஓகே, எங்களுக்கு வாக்குவாதம் தேவையில்லை, நம்ம சகோதரவங்க, நம்ம ஒற்றுமையாக எப்பொழுதுமே இருக்க வேணும், வாக்குவாதம் தேவையில்லை எங்களுக்கு. அதனால நீ அந்த வழியாக போ, நான் இந்த வழியாக போகிறேன், ஆனால் எங்களுடைய ஒற்றுமை மிகவும் முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் விட்டு கொடுத்தல். ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு மனுஷன் சில காரியத்தில் விட்டு கொடுப்பான், அவருடைய வாழ்க்கை பக்குவப்பட்டு இருக்கும். நீங்கள் பக்குவப்பட்டவரான்னு சொல்லி பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து கேளுங்க, சிரிக்காமல் கேளுங்க, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பக்குவப்பட்டவங்களா இருக்கிறீங்களா? வயசை விட பக்குவம் முக்கியம், முதிர்ச்சி முக்கியம். ஆபிரகாம் அந்த காரியத்தில் சரியாக இருந்தார். இன்னைக்கு அநேக விஷயத்தில் எங்களுக்கு பக்குவம் இல்லை, வயசு வந்தாலும் பக்குவம் வர மாட்டேங்குது, முதிர்ச்சி வர மாட்டேங்குது, அதுதான் இருக்க பிரச்சனை. ஆபிரகாம் எடுத்த தீர்மானம் அழகான ஒரு தீர்மானம். அவன் விரும்பலை அழகான குடும்பத்தை அலங்கோலமாக்க, ஒருபோதும் அந்த முதிர்ச்சி அடைந்த தலைவன் விரும்பவில்லை. அதனால அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய தீர்மானத்தில் அவன் விட்டு கொடுக்கிறான், நீ தீர்மானம் எடு, ஆனால் நாங்கள் சகோதரர்கள், எங்களுக்குள்ள வாக்குவாதம் மற்றும் தேவை வேணாம். இன்னைக்கு உங்களுடைய குடும்பம் எப்படி இருக்கிறது? வாக்குவாதத்திலே போய் கொண்டு இருக்கிறீங்களா? சகோதரனே சகோதரியே, வாக்குவாதமே வாழ்க்கையா? நைட்டுக்கு வாக்குவாதம், காலையில எந்திரிச்சோனைக்கு வாக்குவாதம், இதுவேவா எங்களுடைய வாழ்க்கையில வாக்குவாதம்? இப்படியேவா நாங்கள் போய்கொண்டிருக்கோம்? இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாருன்னு சொல்லிட்டு பார்ப்போம், பார்த்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5-7 வட்டும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. சபையே, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. குடும்பமே, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். ஹல்லேலூயா. தேவனாக இருந்தும் தேவனுக்கு சமமானவராக இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து தன்னுடைய ஸ்தானத்தை ஆண்டவர் விட்டு கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்படியாப்பட்ட ஒரு தெய்வத்தை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அவருடைய சிங்காசனம் வைக்கப்பட்டதாக இருக்கிறது. அவர் சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்தார், இந்த பூமிக்கு விட்டு கொடுத்தார். சபையை, மணவாட்டியை சம்பாதிக்க, இந்த குடும்பத்தை அலங்கரிக்க அவருடைய ஸ்தானத்தை விட்டு கொடுத்தார், அவருடைய நிலையை அவர் விட்டு கொடுத்தார், அவருடைய சகல காரியத்தையும் விட்டு கொடுத்து இந்த பூமிக்கு வந்தார். இன்னைக்கு ஒரு 10 பேஜஸ் ஒரு பேஜஸ் காணியே விட்டு கொடுக்க முடியலை, வேற என்னத்தை விட்டு கொடுக்க சொல்றீங்க? வீட்டில் 2 சகோதரர் இருந்தா ஒரு டிவி தான் இருக்குது, 2 பேத்துக்கும் போராட்டம், உனக்கா எனக்கான்ட்டு. நீ உனக்கும் வேணும் எனக்குன்ட்டு போராடுகிற வாழ்க்கை கூட்டத்தின் மத்தியில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆபிரகாம் சொன்னான், நான் சகோதரர், நமக்குள்ள வாக்குவாதம் வேணாம், நீ இதை எடுத்துக்கோ அப்படிங்கிற மனப்பாங்கு யாருக்கு வரப்போகுது? யாருக்கு வரும்? ஆனால் நம்ம சொல்கிறது, ஆண்டவர் இயேசுவை தான் நான் பின்பற்றுறேன். நீங்கள் யாரை பிரதர் நமஸ்கரிக்கிறீங்க? ஆண்டவர் இயேசுவை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படியாப்பட்டவர்? அவர் இப்படியாப்பட்டவர், அன்பு நிறைஞ்சவர், எல்லாம் நிறைஞ்சவர். நீங்கள் எப்படியாப்பட்டவர்? எனக்குள்ள அன்பு இருக்குது, ஆனால் அந்த நிலைமைக்கு இல்லை. இப்போ தான் நான் பழகிக்கிட்டு இருக்கேன், இப்போ தான் நான் வர்றேன், பயிற்சி பண்ணுறேன் என்னுடைய வாழ்க்கையில். ஹல்லேலூயா. நல்லா பயிற்சி பண்ணுங்க. பயிற்சி பண்ணி 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 தேவன் இயேசு கிறிஸ்து எப்படியாப்பட்ட ஒரு நிலைக்கு எங்களை விரும்புகிறாரோ அந்த நிலைக்கு எங்களுடைய வாழ்க்கை போகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கு ஏன் விட்டு கொடுக்க முடியவில்லை? விட்டு கொடுக்குற காரியங்கள் நிறைய இருக்குது, எங்களுக்கு நேரம் போதாது, இதை விட்டு கொடுக்கலாம், இதை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனால் விட்டு கொடுக்க சில காரியங்கள், அற்பமான பொருட்கள், அற்பமான காரியங்கள், பணங்கள், இவைகளுக்காக சகோதரத்தை பகைத்து கொள்ள வேண்டாம். ஆபிரகாமுக்கு முடியும் சம பூமியை அவனுக்கு உரிமையாக்கி கொள்ள. ஆபிரகாம் அப்படியாப்பட்ட வலிமையான மனிதன்.
அவன் பக்கம் வலிமையான ஒரு கூட்டமும் நிற்கிறது, வலிமையுள்ள கடவுளும் அவனோடு கூட நின்று கொண்டிருக்கிறார். அப்படி இருந்தாலும் கூட அவனுடைய பக்குவம், முதிர்ச்சி அடைந்த தெரிவை, முதிர்ச்சி அடைந்த தீர்மானத்தை அவன் செய்கிறான். எங்களுக்குள்ளாய் வாக்குவாதம் வேண்டாம், நீயும் நானும் சகோதரன், எனவே இப்படியாப்பட்ட காரியத்துக்குள்ள எங்களுடைய ஒப்பந்தத்தை நாங்கள் செய்து கொள்வோம். இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தில் சமாதானம் நிலைத்திருக்க, சண்டை இல்லாமல், பிரச்சனை இல்லாமல், வெட்டுக்குத்து இல்லாமல் நீங்கள் சரியான முறையிலே உங்களுடைய குடும்பத்தை அலங்கரித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் யாராவது ஒருவர் பக்குவம் உள்ளவராய் மாறிதான் ஆக வேண்டும். குடும்பத்தில் விட்டு கொடுத்து தான் ஆக வேண்டும். இது குடும்பத்துக்கும் பொருந்தும், இது சபைக்கும் பொருந்தும். சபையிலே இன்னைக்கு ஒருத்தர் ஃபுல் பிட்டுக்கு ஏறிட்டா, ஒருத்தர் செஞ்ச காரியத்தை இன்னொருத்தர் கொடுத்துட்டா மனசு விட்டு கொடுக்க முடியலை. அப்புறம் எப்படி போக முடியும் அந்த இடத்துக்கு? நான் இருந்த இடத்துக்கு அவரை எப்படி நீங்கள் கொண்டு வந்து போட முடியும்? ஏலாது. எப்படி அழகாக இருக்கும் குடும்பம்? அழகாக இருக்குமா? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் அழகுபடுத்துகிற காரியம். இதெல்லாம் நீ ஒரு மினிஸ்ட்ரியை செஞ்சால் எப்படி நீ எனக்கு சொல்ல எப்படி என்னையை மாற்ற முடியும்? என்னை எப்படி நீ மாற்ற முடியும்? மாற்ற முடியாது. அந்த காரியத்தை செய்ய முடியாது. அவங்கள எப்படி உனக்கு போட முடியும்? அழகாக மாறுமா? அழகாக மாறுமா? கிறிஸ்து இயேசு அவருடைய ஸ்தானத்தை விட்டு கொடுத்து இறங்கி வந்தார். தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போம் யாவருமாய். நான் நினைக்கிறேன், ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி. இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்தை யோசிங்க. முதலாவது, உங்களுடைய குடும்பத்தில் அன்பை பிரதானமாய் வைங்க. உங்களுடைய குடும்பத்தில் அன்பை பிரதானமாய் வைங்க. ஆண்டவர் சபையிலே பிரதானமாய் வைத்திருக்கிறது அன்பை. இதுதான் சர்ச், இதுதான் சபை. சபையிலே பிரதான நபர், தலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் பிரதானமான அவருடைய பண்பு அன்பு, அதுதான் பிரதானம். அவர் குடும்பத்திலேயும் இந்த காரியத்தை இருக்கும்படியாக விரும்புகிறார். உங்களுடைய குடும்பத்திலே அன்பு பிரதானமாய் இல்லாவிட்டால் உங்களுடைய குடும்பம் அலங்கரிக்கப்படாது. உங்களுடைய குடும்பங்கள் அழகாக அலங்கரிக்கப்பட முடியாது. இரண்டாவதாக, நாங்கள் தியாகத்தினால் அலங்கரிக்க வேண்டும். சில தியாகங்கள் எங்களுடைய குடும்பத்துக்காக செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து சபையை சம்பாதிப்பதற்காக, இந்த குடும்பத்தை அழகாக மாற்றுவதற்காக அவருடைய ஜீவியத்தை அவர் தியாகம் செய்தார். நீங்களும் உங்களுடைய குடும்பத்தை கட்டி எழுப்ப, உங்களுடைய குடும்பத்தை அழகாக மாற்றிக்கொள்ள சில தியாகங்களை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த சபையை ஒருமனப்படுத்துவதற்காக அநேக காரியங்களை செய்து அந்த சபையை ஒருமனப்படுத்தினார். அதுபோல் உங்களுடைய குடும்பத்திலே ஒருமனங்கள் நிலைத்திருப்பதற்காக நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். ஒரு மனதினால் உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் கட்டி எழுப்ப வேண்டும். 10 கைகளும் இணைய வேண்டும். கைகள் பிரிந்து போக முடியாது. கைகள் இணைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். எனக்கு உன்னுடைய கரத்தை எனக்கு பிடித்துக்கொண்டு இருக்க முடியாது என்று சொல்லி பிரிஞ்சால் அந்த குடும்பம் அழகாக இருக்க முடியாது. குடும்பமும் சரி, சபையும் சரி, அழகாக ஒருபோதும் இருக்க முடியாது. நான்காவதாக, விட்டு கொடுத்தலினால் குடும்பத்தை அலங்கரிக்க வேண்டும். நான் சொன்னேன், ஆபிரகாம் சிறந்த முதிர்ச்சி அடைந்த பக்குவம் உள்ள ஒரு சிறந்த தலைவன். அவன் குடும்பத்துக்கு ஒரு சிறந்த தலைவன், சபைக்கு முன்மாதிரியான ஒரு தலைவன். இயேசு கிறிஸ்து சபைக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு கடவுளும் கூட, ஒரு தலைவனும் கூட. தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி வந்து அவர் தியாகம் செய்தார். இந்த குடும்பம் அழகாக இருக்க வேண்டும் என்பதற்காக, இந்த குடும்பத்தை அலங்கரிப்பதற்காக தேவனுடைய சமூகத்துக்கு ஒப்பு கொடுப்போம். உங்களுடைய குடும்பத்தை சிந்தித்து பாருங்க, உங்களுடைய குடும்பம் எப்படியா இருக்கிறது என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய குடும்பத்தில் சமாதானமே இல்லையா? பாஸ்டர், எந்த நாளைக்கு குடும்பத்தில் சண்டை, எனக்கும் என்னுடைய கணவனுக்கு ஒத்து போகவே மாட்டேங்குது, என்னுடைய பிள்ளைக்கு ஒத்து போகவே மாட்டேங்குது. எனக்கு சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், ஆனா நாள்தோறும் சண்டை, நாள்தோறும் காயப்பட்டு போறேன். அவர் பேசுற பேச்சு என்னை வேதனைப்படுத்துகிறது. என்னுடைய மனைவி சொல்லுகிற காரியம் என்னை வேதனைப்படுத்துகிறது. அவள் என்னை கீழ்ப்படிய மாட்டேங்கிறார். எனக்கு அவள் பேசுகிற வார்த்தை நிமித்தமாக நான் காயப்பட்டு இருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகள் என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க. என்னுடைய பிள்ளை என்னுடைய சொல்ல கேட்க மாட்டேங்கிறா. கலங்கி நிற்கிறீங்களா? மகனே, மகளே, உன்னுடைய குடும்பத்துக்காகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் இரத்தம் சிந்திருக்கிறார். உன்னுடைய குடும்பத்தின் சமாதானத்துக்காகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்திருக்கிறார். அதுதான் அவர் சபையில் இப்படியாய் அன்பு கூறுதார். சபையார் அவருடைய குடும்பம். ஆண்டவர் விரும்புகிறார் உங்களுடைய மகிழ்ச்சியை. சில காரியத்தில் அன்பு செலுத்த முடியலையா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே அன்பு செலுத்த நீங்க எப்படியெல்லாம் எல்லாவற்றையும் சகிச்சு கொண்டு எப்படியெல்லாம் நீங்க அன்பு கூர்ந்தீங்க. ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய மனைவியை, கணவனை, என்னுடைய பிள்ளை, என்னுடைய சகோதரி பெற்றோர், என்னுடைய மாமியை நேசிக்க, என்னுடைய மருமகளை நேசிக்க
ஆண்டவரே, அன்பின் இருதயத்தை எனக்கு தாரும், அன்பின் இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, தாரும் தாரும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே, அன்பின் இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி 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 நன்றி. சில தியாகங்களை செய்ய நீங்கள் எப்படியெல்லாம் தியாகம் செஞ்சீங்க குடும்பத்துக்காய். எனக்கு சில தியாகங்களை செய்ய முடியாமல் இருக்கிறது ஆண்டவரே. என்னுடைய பிள்ளைகளை இப்படியெல்லாம் நான் பார்த்துருக்கணும் ஆண்டவருடைய குடும்பத்தை இப்படியெல்லாம் நான் நடத்தி இருக்கணும். ஆனால் குடும்பத்தை குறித்து நான் யோசிக்காமே வாழ்ந்துருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளை குறித்து நான் யோசிக்கலை, என்னுடைய மனைவியை குறித்து யோசிக்கலை, என்னுடைய கணவனை குறித்து யோசிக்கலை, என்னுடைய தாய் தகப்பனை குறித்து யோசிக்கலை, என்னுடைய சகோதரனை குறித்து யோசிக்கலை. ஓ அது நிமித்தம் நான் யோசிக்காத நிமித்தமாக இவங்களை நான் இழந்துட்டேன்னு, ஆண்டு திரும்ப அவங்க வரமாட்டாங்களே என்று சொல்லி யோசிக்கிறீங்களா? கிடைக்கப்பட்ட ஒரே ஒரு வாழ்க்கை உங்களோடு இருக்கிறவங்க இழந்துட்டா அவங்களுக்கு திரும்ப நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் இருக்கிற நேரம் தான் இதெல்லாம் நீங்கள் செய்யணும். அவங்களுக்காக இருக்கிற நேரம் தான் தியாகம் செய்யணும். அவங்க செத்த பிற்பாடு தியாகம் செய்து எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்லை. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிற உங்களுக்காக அவர் உயிரோடு வந்து அவருடைய ஜீவியத்தையே தியாகம் செய்தார். அந்த தெய்வத்தை நீங்கள் ஆராதித்து கொண்டு சின்ன சின்ன காரியத்தில் உங்களுடைய குடும்பத்துக்காக நீங்கள் தியாகம் பண்ணாமல் போனால், நீங்கள் குடும்ப தலைவன், உடைய பிள்ளையை பராமரிக்க வேண்டிய உங்களுடைய பொறுப்பு, உடைய மனைவியை நடத்தி அவங்களை அன்போடு ஆதரிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இயேசு கிறிஸ்து தன்னுடைய குடும்பமாகி இந்த சபை அப்படித்தான் பார்த்து கொண்டு இருக்கிறார். அதை பராமரிக்கிறார். அதுக்கு எந்த குறையும் அவர் வைக்கல. அவர் எந்த குறையும் வைக்காம அதை நடத்த வேண்டும் என்று சொல்லி அதில் கவனம் கரிசனம் உள்ளவராக இருக்கிறார். அதுபோல குடும்ப தலைவனே, குடும்ப தலைவியே, உடைய குடும்பத்தை நீ எப்படியாய் கட்டி எழுப்புகிறாய்? தியாகம் இருக்கிறதா? ஒரு மனம் இருக்கிறதா? ஒரு மனத்தை ஏன் கட்டிக்கொள்ள முடியவில்லை? ஆண்டவர் அதுக்காய் பிரயாசப்பட்டார். ஏன் உங்களுக்கு பிரயாசப்பட முடியவில்லை? அதை ஏன் அதை செய்வதற்கு கூட நீங்கள் முற்பட மாட்டேங்கிறீங்க? ஏன் ஒரு படி முன்னெடுத்து வந்து அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு வர முடியாமல் இருக்கிறது? ஏன் ஏன் எனக்கு விட்டு கொடுக்க முடியாமல் இருக்கிறது? சபைக்காக உங்களை என்னை மீட்டெடுப்பதற்காக அவர் பரத்தை விட்டு, அவர் இருக்கிற ஸ்தானத்தை விட்டு இறங்கி இந்த இடத்துக்கு வந்தார், விட்டு கொடுத்து வந்தார். ஏன் உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தை கட்டி எழுப்ப, உங்களுடைய காரியங்களை செய்து கொள்ள, உங்களுடைய குடும்பத்தை அலங்கரிக்க விட்டு கொடுக்க முடியவில்லை? இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் இடைபடுவீராக. ஓ நன்றி 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 ஆண்டவரே. பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மேலும் உம்முடைய கிருபை இறங்குவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே.